ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। तेजोमयं सगुणनिर्गुणमद्वितीयम् आनन्दकन्दमपराजितमप्रमेयम् नागात्मकं सकलनिष्कलमात्मरूपम् वाराणसीपुरपतिं भज विश्वनाथम्। वाराणसीपुरपतिं भज विश्वनाथम्। आशां विहाय परिहृत्य परस्य निन्दाम् पापे रतिं च सुनिर्वार्य मनः समाधौ आदाय हृत्कमलमध्यगतं परेशम् वाराणसीपुरपतिं भज विश्वनाथम्। वाराणसीपुरपतिं भज विश्वनाथम्। रागादिदोषरहितं स्वजनानुरागम् वैराग्यशान्तिनिलयं गिरिजासहायम् माधुर्यधैर्यसुभगम् गरलाभिरामम् वाराणसीपुरपतिं भज विश्वनाथम्। वाराणसीपुरपतिं भज विश्वनाथम्। वाराणसीपुरपते स्तवनं शिवस्य व्याख्यातमष्टकमिदं पठते मनुष्यः विद्याश्रियं विपुलसौख्यमनन्तकीर्तिम् सम्प्राप्य देवविलये लभते च मोक्षम्। सम्प्राप्य देवविलये लभते च मोक्षम्। वासुदेवेन्द्रयोगीन्द्रम् नत्वा ज्ञानप्रदं गुरुम् मुमुक्षूणां हितार्थाय तत्त्वबोधो विधीयते। तत्त्वबोधो विधीयते। எது அறியப்படுகின்ற பொருளையும் ஒளிர வைக்கின்றதோ, எது அறிபவரையும் ஒளிர வைக்கிறதோ, அந்த அறிவு சுரூபமாக ஆத்மாவானது இருக்கிறது. மூன்று காலத்திலும் அது அறிவு சுரூபமாக, சித் சுரூபமாக, கான்சியஸ்னஸ் பிரின்சிபல், பியூர் கான்சியஸ்னஸ், சுத்த சைத்தன்யமாக அது ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த சித் சுரூபம் தான் சத்தாகவும் இருக்கின்றது. காலத்ரயே அபியா திஷ்டதி இதி தத் சத். மூன்று காலத்திலும் சத் சுரூபமாக அது மட்டுமே சத்தாக இருக்கிறது. அதனால்தான் எல்லா வஸ்துக்களிடத்திலும் இந்த சத்து என்கின்ற தன்மை மாறுவதே இல்லை. வஸ்துக்கள் வந்து போகலாம், பெயர்கள் மாறலாம், செயல்பாடுகள் மாறலாம், குணங்கள் மாறலாம், ஆனால் சத் என்கின்ற அந்த அதிஷ்டானமானது, ஆதாரமானது மாறுவதே இல்லை. சத் என்றால் எக்ஸிஸ்டன்ஸ்.
இருக்கின்ற தன்மை. அந்த இருக்கின்ற தன்மையானது மாறுவதில்லை. அந்த இருப்பு தன்மை உடையவன். சத் சித். மூன்றாவது மாணவன் கேட்டான், ஆனந்தகா கஹா. குரு பதில் கொடுத்தான், சுகஸ்வரூபா. சுக வடிவமானது ஆத்மா. இரண்டு விதமாக இந்த ஆனந்தத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். ஒன்று, உபனிஷதம் சொல்லுகிறது, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அனந்தம் என்றால் எல்லைக்கு உட்படாதது. எல்லைக்கு உட்பட்டது எதுவோ அது அனந்தம். எது எல்லைக்கு உட்படாமல் இருக்கிறதோ அது அனந்தம், முடிவற்றது. சத்துக்கு விளக்கம் இருக்கின்ற நேரத்திலே குரு என்ன சொன்னார்? காலத்தை எடுத்துக்கொண்டார். காலத்தை கடந்ததாக, மூன்று காலத்தையும் கடந்ததாக இருக்கின்றது. இங்கே அனந்தம் என்பதன் மூலமாக ஸ்பேஸை எடுத்துக்கொள்கிறார். தேசத்தை எடுத்துக்கொண்டு, தேசத்தால் வரையறைக்கு உட்படாதது எதுவோ ஸ்பேஸ். தேசம் என்றால் ஸ்பேஸ். இடத்தால் வரையறைக்கு உட்படாதது எதுவோ அது ஆத்மா. இங்கே இந்த இடத்தால் தேசத்தால் வரையறைக்கு உட்படாத ஒன்றை அனந்தகா என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இடத்துக்கு உட்பட்டு ஒன்று வந்துவிட்டது. ஒரு இடத்திலே இருக்கின்றது. ஒரு இடத்திலே இருக்கின்ற ஒன்று வரையறைக்கு உட்பட்டு விட்டது என்றால், இந்த இடத்திலே இருக்கின்ற பொருள் வேறொரு இடத்திலே இல்லை என்று சொல்லிவிட்டால் அப்ப நாம் அது ஆத்மான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்க ஒரு ஆத்மா இருக்கிறது, இங்க ஒரு ஆத்மா இருக்கிறது, எங்கும் விதவிதமான ஆத்மாக்கள் இருக்கின்றது என்று சொல்லி, எப்படி ஆகாசத்திற்கு இடத்தால் வரையறை கொடுக்க முடியாது, எங்கும் வியாபித்திருக்கின்றதோ அதே போல ஆத்மாவாகிய என்னுடைய சொரூபம் தேசத்தாலும் வரையறுக்க முடியாது. தேச பரிச்சேத ரஹிதா. பரிச்சேதம் என்றால் வரையறைக்கு உட்பட்டு. பரிச்சேத ரஹித என்றால் வரையறைக்கு உட்படாது. எந்த வரையறை? தேசம். இடத்திற்கு இடத்தை கொண்டு வரையறுக்க முடியாதது எதுவோ அது அனந்தம். இங்கே இந்த அனந்தத்திற்கு ரொம்ப அழகான விளக்கம் கொடுக்கப்படுகிறது. அனந்தகா என்பதற்கு முதல் விளக்கமாக இங்கே வருகிறது. என்ன விளக்கம் என்றால், வியாபித்வாத் அனந்தா. எது ஒன்று எல்லாவற்றுக்கும் உள்ளும் ஊடுருவி இருந்து, எது ஒன்று எல்லாவற்றையும் கடந்ததாக வியாபித்திருக்கிறதோ அது அனந்தம். எல்லாவற்றுக்கும் உள்ளும் ஊடுருவிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டதாக எங்கும் வியாபித்து இருந்தால் ஆபரணமானது அங்கத்தை சார்ந்திருக்கின்றது என்றால், ஆபரணத்துக்கு உள்ளே வியாபித்திருப்பது தங்கம், ஆபரணத்தை கடந்தும் தனியாக இருப்பதும் தங்கம் இருக்கிறது. அதனால்தான் திருவள்ளுவர் கட்டாயம் உபனிஷத்தை படித்திருக்க வேண்டும். அப்படி படித்திருந்தால் மட்டுமே அவரால் இவ்வளவு அழகாக உண்மை தத்துவத்தினுடைய இந்த அனந்தத்தினுடைய தன்மையை, எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய தன்மையை அவ்வளவு அழகாக அந்த அடியே அவரால் சொல்ல முடியும். எப்படி அவர் இந்த அனந்தத்தை எவ்வளவு அழகா சொல்கிறார் பாருங்கள். அகர முதல எழுத்து எல்லாம் ஆதி பகவன் முதற்றே.
அற்புதமான ஒரு வேதாந்தத்தினுடைய குரலாக இது அமைகிறது. அகாரத்தை எடுத்துக்கிறார். ஆ என்கின்ற உயிரெழுத்து அகர முதல எழுத்து எல்லாம் 247 அக்ஷரங்கள் கொண்டது தமிழ் என்றால், தமிழ் அக்ஷரங்கள் 247 சொன்னால் அதுல இந்த உயிரெழுத்தாக ஆ என்பது அகாரம்தான் எல்லா அக்ஷரத்துக்குள்ளும் எழுத்துக்களுக்குள்ளும் ஊடுருவி வியாபிக்கும். எல்லா அக்ஷரத்தை கடந்தும் தனியாகவும் இருக்கு. அதாவது அக்ஷரம்னு பெயர். ஏதோ ஒன்றுக்கு அழிவு இல்லையோ நக்ஷரதி இதி அக்ஷரா. எது ஒன்றுக்கு நாசம் இல்லையோ அழிவு இல்லையோ அது அக்ஷரம். அப்போ பரமாத்மாவுக்கு அழிவு என்பது இல்லை. அவர் எல்லா அழிகின்ற வஸ்துக்களிடத்திலும் அழியாதவராய் சத்ஸ்வரூபமாக இருக்கிறார். எல்லா அந்தனுடைய பொருளிடத்திலும் அனந்தமாக வியாபித்திருக்கிறார். அவர் வியாபிதத்வார் அனைத்துக்குள்ளும் வியாபித்திருக்கின்ற காரணத்தினாலே, அனைத்தையும் கடந்து இருக்கின்ற காரணத்தினாலே அவர் என்ன அழகா சொல்றார் பாருங்கள். அகர முதல எழுத்து எல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இப்ப இந்த உலகத்துக்கு யாரா காரணம் தானா? ஆதி பகவன். பகவானிடத்திலிருந்து இந்த உலகம் தோன்றியது. பகவானால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது. பகவான் தான் அனைத்து உலகத்துக்குள்ளும் வியாபித்திருக்கிறார். அனைத்து உலகத்தை கடந்தவராகவும் அவர். முதல் கருத்து, ஆத்மாவுக்கு அனந்தா என்பதற்கு வரையறுக்க முடியாத ஒன்று. ஏன் வரையறுக்க முடியாது? தேசத்தை கொண்டு ஏன் வரையறுக்க முடியாதுன்னா அது எங்கும் வியாபித்திருக்கின்ற காரணத்தினாலே. சர்வ வியாபிதத்வா அனந்தா. இரண்டாவது, ஏன் அது வரையறைக்கு உட்படாமல் இருக்கிறது என்றால், இரண்டாவது காரணம் சொல்லுகின்றது நித்தியத்வா, நித்தியமாக இருக்கின்ற காரணம். ஒரு தேசத்துல ஒரு பொருள் தோன்றுகிறது, அந்த பொருள் இன்னொரு தேசத்துல இல்லை. அப்போ ஒரு தேசத்துல இருக்கிறது, ஒரு காலத்துல இருக்கிறது, மற்றொரு காலத்துல இல்லாம போச்சுதான். இப்ப இல்லாம அனந்தம் சொல்றோம், அந்தம் தான் சொல்றோம். அனந்தம் என்பதற்கு நித்தியத்வா, அது எப்பொழுதும் இருக்கின்ற காரணத்தினாலே. நித்தியமாக அது எப்பொழுதும் இருக்கிறது. நான் நித்தியமாக எப்பொழுதும் இருக்கிறேன். எதெல்லாம் இந்த இடத்தை அனித்தியமாக இருக்கின்றதோ அவைகளுக்கு அனந்தத்தன்மை இருக்கிறது. முடிவு என்பது இருக்கிறது, மாற்றம் என்பது இருக்கிறது. ஆனால் நான் அனந்தகா நித்தியத்வா, எப்பொழுதும் இருக்கின்ற காரணம். மூன்றாவது, நாம் காலையிலே பார்த்த சொரூபத்தை மீண்டும் இங்கே ஞாபகப்படுத்த, சத்தத்தை நாம் பார்த்த சொரூபத்தை மீண்டும் ஞாபகப்படுத்த, சர்வ ஆத்மத்வா, எல்லா சரீரத்துக்குள்ளும் ஆத்மாவாக இவர் இருக்கின்ற காரணத்தினாலே சர்வ ஆத்மத்வா, எல்லோருக்குள்ளும் ஆத்மாவாக இந்த வஸ்து ஒன்றுதான் இருக்கிறது. நான் நான் நான். அது எப்படி சார்ந்து உங்களுக்குள்ள உங்களுக்கு தெரியும், எல்லா வஸ்துக்களுக்குள்ளும் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இந்த ஒரே ஆத்மாதான் இருக்கு என்று எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும்? சொல்ல முடிகிறது, சாஸ்திரம் சொல்லுகிறது. வேற ஆத்மா இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. ஒரு வாதத்துக்காக நாம் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு ஜீவராசிகளிடத்திலும் ஒவ்வொரு ஆத்மாக்கள் இருக்கிறது, பலதரப்பட்ட ஆத்மாக்கள் இருக்கிறது. அதனால ஆத்மா ஒன்று கிடையாது, ஆத்மா பல. இது ஒரு வாதத்துக்கு நாம் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு மாதிரியான விருப்பத்தை கொண்டு வர வேண்டும்.
தன்னிடத்தில். ஒவ்வொரு ஆத்மாவும் வேறு வேறு மாதிரியான விருப்பத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஒரு ஆத்மாவுக்கு எப்பொழுதுமே எனக்கு துன்பம் மட்டுமே வேண்டும், துன்பத்தை தவிர வேறொன்று எனக்கு தேவையில்லை, ஆயனாலே துன்பமே எனக்கு கிடைக்கட்டும். ஒருத்தர் பாடினார் அல்லவா, இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. இவர் மாற்றி பாடுறார், துன்பமே என்னாலும் இன்பம் இல்லை, துன்பம் மட்டுமே எனக்கு இருக்கட்டும், இன்பம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு யாராவது கேட்கிறோமா? எந்த ஜீவராசியாவது துன்பம் மட்டுமே எனக்கு இருக்கட்டும், இன்பம் எனக்கு வேண்டாம்? எல்லோரும் திரும்ப 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 ஒன்னே ஒண்ணுதான் கேட்கும். அது அது ராஜாவாக இருந்தாலும் சரி, பூஜா துர்கமாக இருந்தாலும் சரி, அறிவாளியாக இருந்தாலும் சரி, முட்டாளாக இருந்தாலும், பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, ஞானியா இருந்தாலும் சரி, அஞ்ஞானியா இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உயிரினங்களாக இருந்தாலும், தாவரங்களாக இருந்தாலும், செடி உயிராக இருந்தாலும், எல்லா வஸ்துக்களும் உண்மையே ஒண்ணுதான் கேட்கிறது. என்னிடத்துல இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களும் போக வேண்டும், நான் இன்பமாக வாழ வேண்டும். அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது? ஒரே ஒரு சொரூபமாக அது இருந்தால்தான் அந்த சொரூபத்தினுடைய லட்சணம் என்ன? ஆனந்தம். ஏன் நான் ஆனந்தம் வேண்டும் என்று கேட்கிறேன், துக்கம் வேண்டும் என்று கேட்கக்கூடாதா என்றால், துக்கம் என்னுடைய சொரூபம் அல்ல, ஆனந்தம் தான் என்னுடைய சொரூபம். ஆகையினாலே நான் ஆனந்தத்தை தான் கேட்க முடியும், ஆனந்தத்தை தான் நான் கேட்கிறேன். அதே போல எக்காரணத்தை கொண்டும் நான் அழிந்து விடக்கூடாது என்பதே நம் எல்லோருக்கும் ஒரு கவனமான எண்ணம் இருக்கு. அழிவு வந்து விடக்கூடாது, நான் மரணம் அடைந்து விடக்கூடாது. எல்லா ஜீவராசிகளும் திரும்ப திரும்ப கேட்கணும், எனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது. ஏன் எனக்கு மரணம் சம்பவிக்க கூடாதுன்னு கேட்கிறோம்? காரணம் என்னுடைய சொரூபம் சத். 3 காலத்திலும் நான் இருந்து கொண்டே இருக்கிறேன், ஆகினாலே நான் இருந்து கொண்டேதான் இருக்க வேண்டும். எனக்கு எக்காரணத்தை கொண்டும் அழிவு வந்துவிடக் கூடாது என்கின்ற வேண்டுதல் நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சோ தெரியாமோ நம்ம சொரூபத்தினுடைய தர்மத்தை தான் கேட்கிறோம். ஆனா நம்ம எங்க உட்கார்ந்து கொண்டு கேட்கிறோம் என்றால், அனாத்மாவுடைய தர்மத்தை வைத்துக் கொண்டு அதை கொண்டு போய் ஆத்மாவை வைத்து அழிகின்ற பொருளிடத்திலே நம்முடைய கவனத்தை வைத்து இது எனக்கு அழியாமல் இருக்கட்டும். இங்க என்ன பண்ணுகிறது சாஸ்திரம்? இதுல இருந்து நம்முடைய கவனத்தை திருப்பி, நீ சத் சொரூபம், அழிவற்றவன், நித்தியமானவன், மாறாதவன், எப்பொழுதும் இருக்கக்கூடியவன், அனந்தமானவன், எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆத்மாவாக மாறாததாய் அது ஒன்றே இருக்கிறது. அதே போல யார் நான் அறிவற்றவன் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. என்னை எப்படி நீ அறிவற்றவன் சொல்லுவான் என்று சந்தேகம். காரணம் என்ன? இந்த சுரூபம் சித் சுரூபம். அறிகின்றேன், அறியவில்லை, குழப்பமாக இருக்கிறது, தெளிவாக புரிகிறது, இதெல்லாம் உபாதியினுடைய வேதம். உபாதி வார்த்தையை நான் இப்போது அறிமுகப்படுத்திட்டேன். அந்த வார்த்தையை கேட்டு வைத்துக் கொள்ளுங்கள், அதுக்கு பின்னாடி விளக்கம் பார்க்க இதுலயே பின்னாடி விளக்கம் வருகிறது. அறிவில் இருக்கக்கூடிய தோஷத்தை கொண்டு போய் புரிகிறது, புரியவில்லை, தெரிந்து கொள்கின்றேன், இதனுடைய தோஷத்தை கொண்டு போய் என்ன பண்றேன்னா சித்தத்தை கொண்டு வைத்து எனக்கு தோஷம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் எந்த ஒன்று அறிபவரையும் ஒழிய வைக்கிறது என்று பார்ப்போமோ, அறியாமையும் ஒழிய வைக்கிறதுன்னு பார்ப்போமோ, அறிவு அறியாமை இரண்டையும் எது ஒன்று ஒழிய வைக்கிறது என்று பார்ப்போமோ, அது சித் சுரூபம். அதனால்தான் நமக்கு நான் அறிவு உடையவன்,
நமக்கு உலகத்தை பற்றின அறிவு இல்லாமல் இருக்கலாம். விதவிதமான வஸ்துக்களை பற்றின அறிவு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்மை பற்றின அறிவு நமக்கு ஒரு காலத்திலும் இல்லாமல் போனதில்லை. நீ இருக்கிறாய் என்று கேட்டால் கொஞ்சம் இருங்க, நான் இருக்கிறேனா இல்லையா என்று பார்த்து கிள்ளி பார்த்து சொல்றேன்னு சொல்லுவோமா? அல்லது கையை கொண்டு நம்முடைய முகத்திலே அடித்துக் கொண்டு நான் இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் அவசியம் இல்லை. நான் இருக்கிறேன் என்பது எந்த அஞ்ஞானமும் நமக்கு இல்லை. சித்ஸ்வரூபம். அப்போ அதனால்தான் இந்த மூன்று நான் அறிவடைந்து விடக்கூடாது, நான் அறிவு உடையவன், நான் எல்லைக்கு உட்படாதவன். கட்டுப்படுத்துவதை கூட நினைத்தார், நம்ம யாராவது பந்தப்படுத்துவதை கூட நினைத்தா ஏன் அதை விட்டு வெளியே நினைக்கிறோம்? நான் எல்லைக்கு உட்படாதவன், நான் எங்கும் வியாபித்தவன், என்னை எந்த ஒன்றும் கட்டுவதற்கு நான் அனுமதி கொடுப்பதில்லை, அது எனக்கு வேண்டாம். சர்வ ஆத்மத்வாத் அனந்தா. அடுத்தது நான்காவது லட்சணம் கொடுக்கின்றார். தேச கால வஸ்து அபரிச்சின்னஹா அனந்தா. தேச இடத்தால், கால காலத்தால், டைம், தேசத்தால் காலத்தால், வஸ்துவால், எது ஒன்று தேசத்தாலும் காலத்தாலும் வஸ்துவாலும் பிரிக்கப்படாததாய் இருக்கின்றதோ அது அனந்தம். தேசத்தை கொண்டு ஆத்மாவை பிரிக்க முடியாது, காலத்தை கொண்டு ஆத்மாவுக்கு பிளவை ஏற்படுத்த முடியாது, வஸ்துவை கொண்டு ஆத்மாவுக்கு எந்த பிளவையும் ஏற்படுத்த முடியாது. இந்த மூன்றையும் தேச கால வஸ்து பரிச்சேத ரகிதா, வரையறைக்கு உட்படாத எதுவோ, தேசத்துக்கு தேச வரையறைக்கு உட்படாதது, கால வரையறைக்கு உட்படாதது, வஸ்து வரையறைக்கு உட்படாதது எதுவோ அது அனந்தா ஆத்மா, அதுதான் நான். இப்போ கொஞ்சம் சிந்திக்கணும். தேச கால வஸ்துவுக்கு வஸ்துவால் வரையறைக்கு உட்படாதது ஆத்மா அனந்தமா இருக்கிறதா அப்படின்னு நாம சிந்திக்கணும் நம்ம இடத்துல வரும்போது. ஏன்னா நம்ம பத்தியா பேசுற ஒருவேளை நான் இங்கேருந்து போவோம், வஸ்து தேர்ந்து போவோம். வஸ்து ஒருவேளை வரையறைக்கு உட்படுத்தி வைத்திருக்கிறது ஆத்மாவை அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல ஸ்தூல சரீரத்தை எடுத்துக்கணும். ஸ்தூல சரீரம் ஒரு வஸ்து, ஒரு ஆப்ஜெக்ட். இந்த பொருளானது ஆத்மாவை உட்படுத்தி வைத்திருக்கிறது, ஒரு வடிவத்துக்குள்ளே உட்படுத்தி கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது, பந்தப்படுத்தி வைத்திருக்கிறது என்று சொன்னால், இந்த ஸ்தூல சரீரத்திலே இருக்கக்கூடிய அபிமானி தேவதா ஆத்மா விஸ்வன் இதிலே வரையறைக்கு உட்பட்டு இருக்கிறதுனால இவன் எங்க போக முடியாது? ஸ்தூல சரீரத்தை உதறி தள்ளிவிட்டு சூக்ஷ்ம சரீரத்துக்கு போக முடியாது. ஆனா என்ன பார்க்கிறோம்? இவன் ஸ்தூல சரீரத்தால் பந்தப்படாமல் வரையறைக்கு உட்படாமல் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த சரீரத்தை எப்பொழுது வேண்டாம் நினைக்கின்றானோ அப்பொழுதெல்லாம் உதவி தள்ளுகிறான், சூக்ஷ்ம சரீரத்துக்கு போகின்ற காட்சி. சூக்ஷ்ம சரீரத்திலே ஒருவன் வரையறைக்கு உட்பட்டிருக்கின்றான் தைஜசன் என்று சொன்னால் அவனால் எங்க வர முடியாது? ஸ்தூலத்துக்கும் வர முடியாது, காரணத்துக்கும் போக முடியாது. அதே போலதான் ஸ்தூலத்தை அபிமானித்திருந்தால் சூக்ஷ்மத்துக்கும் போக முடியாது, காரணத்துக்கும் போக முடியாது.
இப்போ சூக்ஷ்ம சரீரத்தை அபிமானித்தவன் வஸ்துவால், சூக்ஷ்ம சரீரங்கிற வஸ்துவால் வரையறைக்கு உட்பட்டு பிடிக்கப்பட்டிருந்தானே, ஆனால் அந்த ஆத்மா அங்கே பந்தப்பட்டு கிடக்கும், அதனுடைய தோஷங்களை எல்லாம் அனுபவிக்கும். அந்த சரீரத்தை விட்டு விட்டு அதுவால் நகரவே முடியாது. இதை போல நாம வீட்டை கட்டி வீட்டுல சுதந்திரமா இருக்கலாம், வீட்டை கட்டியாச்சுன்னா நிம்மதியா வீட்டுக்கு நாம எல்லா நமக்கும் தேவையான வீடு வந்து விட்டது, இனிமேல் நாம எங்க வேணா டிராவல் பண்ணலாம் அப்படிங்கிற ஆரம்பத்தில் இந்த எண்ணம் வருகிறது. பால்காட்சி வீட்டுக்குள்ள போனதுக்கு பிறகு இந்த வீட்டை விட்டு எங்க போறது என்று வீட்டுக்குள்ளே முடங்கி கிடப்பதை போல, வஸ்துவானது என்னை பந்தப்படுத்தி வைத்திருப்பதை போல, ஆத்மா சூக்ஷ்ம சரீரத்தால் வரையறுக்கப்பட்டு பந்தப்படுவாரா என்றால் இல்லை. வஸ்து பரிச்சேத ரகிதா. அதனால்தான் நம்மால் சூக்ஷ்ம சரீரம் வேண்டாம் என்று சொன்னால் அதை உதறி தள்ளிவிட்டு ஸ்தூல சரீரத்திற்கோ அல்லது காரண சரீரத்திற்கோ நம்மால் போக முடிகிறது. காரண சரீரத்தில் இருக்கக்கூடிய அவஸ்தையானது நமக்கு வேண்டாம் என்று சொன்னால், அது அந்த சரீரம் என்னை பந்தப்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால், வரையறைக்கு உட்படுத்தி இருக்கின்றது என்று சொன்னால், நாம் விழிப்பு நிலைக்கும் வர முடியாது, கனவு நிலைக்கும் போக முடியாது. நாம் அங்கும் அந்த அவஸ்தையிலும் அந்த சரீரத்திடத்திலும் அந்த வஸ்துவாலும் நாம் வரையறைக்கு உட்படாதவர்களாக இருக்கின்றோம். அதான் காலையில் பார்த்தோம் அல்லவா, அதையும் யார் ஒளிர வைக்கிறாரோ அவர் அனந்தா, அவர் சித் ஸ்வரூபம். வஸ்துவால் வரையறைக்கு உட்படாமல், அதே போல ஸ்பேஸ் தேசம் இடத்தால் வரையறைக்கு உட்படாதது ஒரு இடத்துல இருக்கின்ற பொருள் அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும் என்றால் அது வரையறைக்கு உட்பட்டு விட்டது. ஆனா நம்ம என்ன பார்க்கிறோம், மூன்று சரீரத்திலும் அதனுடைய ஸ்பேஸ் எல்லாவற்றிலும் அதுதான் வியாபித்திருக்கிறது, அதை கடந்தும் அது இருக்கின்றது. காலம், நம்ம எப்பயுமே காலத்தை பத்தி பார்ப்போம், அவஸ்தா திரயத்துல பார்க்கும்போது மூன்று காலத்தையும் கடந்ததாய், மூன்று காலத்துக்குள்ளும் வியாபித்ததாய், எது ஒன்று சாட்சியாக இருந்ததோ அது ஆத்மான்னு பார்ப்போம். தேச தேசதா காலதா வஸ்துதா அபரிச்சின்னா அனந்தா. ஐந்தாவது அனந்தா என்கிற லட்சணத்துக்கு தைத்திரிய உபனிஷத்திலிருந்து நமக்கு வழக்கம் கொடுக்கின்றது சாஸ்திரம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம இதி. தைத்திரிய உபனிஷத்து வரும்போது பார்ப்போம் இந்த மகா வாக்கியம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம இதி. எது ஒன்று உண்மையாக இருக்கிறதோ, எது ஒன்று ஞானஸ்வரூபமாக இருக்கிறதோ, எது ஒன்று அனந்தமாக இருக்கிறதோ அதுதான் பிரம்மன், அதுதான் நான். அப்ப இந்த ஐந்து விஷயங்கள் அனந்தா என்கின்ற வஸ்துவுக்கு லட்சணமானது கொடுக்கப்பட்டு அதுதான் ஆத்மா. எது அனந்தமோ அதுதான் ஆனந்தம். எல்லைக்கு உட்பட்டதாக இருந்தால் எல்லைக்கு உட்பட்டு இருக்கின்ற சுகத்தை தான் அதுவால் கொடுக்க முடியும் இல்லையா? எது ஒன்று தேசத்துக்கு உட்பட்டு இருக்கிறதோ அந்த தேசத்துலதான் ஆனந்தத்தை கொடுக்க முடியுமே தவிர வேறு தேசத்திலே அது ஆனந்தத்தை கொடுக்க. காலத்தால் வரையறுக்கப்பட்டு விட்டது என்றால் காலத்துக்கு உட்பட்டு அது ஆனந்தத்தை கொடுக்குமே தவிர காலத்தை கடந்து அது ஆனந்தத்தை கொடுக்க முடியாது. எல்லா காலத்திலும் அது ஆனந்தத்தை கொடுக்க முடியாது, எல்லோருக்கும் அது ஆனந்தத்தை கொடுக்க முடியாது. வஸ்துவுக்கு உட்பட்டுத்தான் ஆனந்தத்தை கொடுக்கும் என்றால் அந்த வஸ்து போய்விட்டது என்றால் ஆனந்தமும் போய்விடுகிறது. அந்த வஸ்து மாறும் போதும் ஆனந்தம் மாறுபடுகிறது. எது
கால தேச வஸ்துவுக்கு அப்பாற்பட்டு எந்த வரையறைக்கு உட்படாமல் இருக்கிறதோ அதுதான் ஆனந்தமாகவும் இருக்க முடியும். அப்ப இந்த ஆனந்த ஸ்வரூபம் என்பது யாருடைய ஸ்வரூபம் தானா? மறுபடியும் பாஷிக்காரர் அவருடைய விளக்கத்தை எழுதுகிறார். ஆனந்தம் என்பதற்கு 4 லட்சணங்கள் கொடுக்கிறார். ஆனந்தத்துக்கு எப்படி நாம் 5 லட்சணங்கள் பார்த்தோமோ அதே போல ஆனந்த ஸ்வரூபா என்பதற்கு 5 விளக்கங்கள் கொடுக்கிறார். அதுல முதல் விளக்கம், ஆனந்தம் இசிக்கொண்டு ஆத்மாவுடைய ஸ்வரூபம். ஆத்மாவுடைய ஸ்வரூபம் ஆனந்தம். அதனாலதான் நாம் காரண சரீரத்துக்கு போகணும். காரண சரீரத்துக்கு நாம் போகும்போது சுகஸ்வரூபம்னு சொன்னார். ஏன் அங்கே இந்த சுகத்தை அனுபவிக்கிறீங்கன்னா, அங்க சமோகுணமானதை மேலோங்கி அறியாமை என்பதுன்னு பார்ப்போம். அப்போ இங்கே முழுமையாக செயல்பாட்டே இல்லை. சத்துவமானதை சிந்திக்க முடியவில்லை. காரணம் மனம் இல்லை. அப்ப என்ன ஆகும்? அங்க பியூர் ஆத்மாவுடைய ஆனந்தமானது அங்கே முழுமையாக அனுபவிக்கப்படுகிறது. காரணம் ஆத்மாவுடைய சுரூபம். ஒருவேளை ஆத்மாவுடைய சுரூபம் துக்கம் அப்படின்னு சொன்னா நம்ம தூங்கவே போக மாட்டோம். தெரிஞ்சோ தெரியாமோ நம்முடைய சுரூபம் ஆனந்தம் அப்படின்னு இருக்கிறதுனாலதான் ஆனந்தம் நாம் தேடி தேடி போவதாக இருக்கிறது. காரணம் அது அங்கே கிடைக்கிறது. நேரடியாக அதை நான் அனுபவிக்க எந்த இடையூறும் இல்லாமல் மனம் வந்ததுனால இடையூறுகள் விடுகிறது. அப்ப என்ன பண்ணிக்கின்றோம்? இந்த விருத்தி பேரத்தினால நமக்கு பிரியம் போதம் போனது எல்லாம் முதல் லட்சணம் எது அனந்தமோ அது ஆனந்தம். அப்போ ஆத்மாவுடைய ஸ்வரூபம் ஆனந்தம். இரண்டாவது, இந்த ஆனந்தத்தை சார்ந்துதான், இந்த ஆனந்தத்தை ஆசிரியமாய் கொண்டுதான் அஞ்ஞானி பூதானி மாத்ரா ஏதஸ்ய ஆனந்தஸ்ய அஞ்ஞானி பூதானி. இந்த ஆனந்தத்தை மட்டுமே ஆசிரியமாக கொண்டு நாம் எல்லோருமே அஞ்ஞானி பூதானி சகல ஜீவராசிகளும் ஜீவந்தி ஜீவிக்கின்றது. எதை ஆசிரியமாக கொண்டு, எதை சார்ந்து? அந்த ஆனந்தத்தை ஆசிரியமாக கொண்டு. அதனால்தான் நீ எதற்காக வாழ்கிறாய் என்று ஒவ்வொரு ஜீவராசிக்கும் போய் நாம் எதற்காக நீ வாழ்கிறாய், என்ன நோக்கத்துக்காக நீ வாழ்கிறாய் என்றால் ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்லுவோம். நமக்கு அது எதுக்காக, என்ன அடிப்படை கேள்வி, என்ன அந்த கேள்விக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பதில் சொல்லணும் தெரியாது. ஒவ்வொருத்தரும் சொல்லுவோம். அந்த கேள்வியை நான் திரும்ப திரும்ப கடைசி வரை கேட்டுக்கொண்டே போனோம் என்றால் ஒரே ஒரு பதில் என்னன்னா, ஆனந்தத்திற்காக நான் வாழ்கிறேன், ஆனந்தத்தை நோக்கி வாழ்கின்றேன், எனக்கு ஆனந்தம் கிடைக்க வேண்டும், நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய பொருட்களை எல்லாம் வாங்கணும், அது நிறைய உறவுகள் எல்லாம் சேர்த்துக்கணும், நிறைய சேர்த்து வைக்கணும், உறவுகளோடு நான் ஆனந்தமா இருக்கேன், எல்லோரும் நான் பங்கிட்டு வாழ வேண்டும், முடிந்தால் நல்ல நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும், நல்லவனா இருக்கும். இதெல்லாம் எதற்காக பண்ணுகிறாய் அப்படின்னு ஒரு திரும்ப 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 கேள்வியை கடைசி வரை கேட்போம் என்றால், இதெல்லாம் செஞ்சா எனக்கு ஆனந்தம். ஒவ்வொரு ஜீவராசியும் எதை நோக்கி நகர்கிறது, எதை ஆசிரியமாக கொண்டு வாழ்கிறது என்றால் ஆனந்தத்தை சார்ந்துதான், ஆனந்தத்தை ஆசிரியமாக கொண்டுதான் எல்லா ஜீவராசிகளும் வாழ். நமக்கு தெரியறதில்லை, நம்முடைய சொரூபம் ஆனந்தம் அப்படின்னு தெரியாது. நம்ம என்ன பண்ணிடுவோம் தவறா, நம்முடைய ஆனந்தத்தை கொண்டு போய், உண்மையான ஆனந்தத்தை கொண்டு போய்
அந்த ஆனந்தம் தான் நானும் தெரியாம என்ன பண்ணிட்டோம், அந்த ஆனந்தத்தை கொண்டு போய் விஷயங்கள் கொண்டு வைத்து, வஸ்துக்களிடத்திலே கொண்டு வைத்து, அது கொடுக்கக்கூடிய ஆனந்தம் தான் உண்மையான ஆனந்தம் என்று தவறாக அத மூணாவது சொல்கிறார் பாருங்க. மூன்றாவது லட்சணம் உண்மையான சொரூபம் ஆனந்தம். அதை ஆசிரியமாக கொண்டுதான் எல்லா ஜீவராசிகளும் வாழ்கிறது. அந்த ஆனந்தம் தான் மாறாத அனந்தமான ஆனந்தம். மற்ற ஆனந்தம் எல்லாம் மூன்றாவது லட்சத்தை சொல்கிறார். சுகம் சுகம் வைஷயிகம் நாஸ்ய வித்யதே இதி ஆனந்தா. சுகம் வைஷயிகம் ந அஸ்ய வித்யதே இதி ஆனந்தா. இந்த உண்மையான ஆனந்தம் இங்கே பேசப்படுகின்றதே, இந்த உண்மையான ஆனந்தம் ஆத்மாவுக்கு ந வித்யதே இதி. ஆத்மாவிற்கு இங்கே சொல்லப்படுகின்றத மூன்றாவது லட்சணம் சொல்லப்படக்கூடிய ஆனந்தமானது உண்மையான ஆனந்தமுடைய இந்த மூன்றாவது லட்சணத்தை சொல்லப்படுகின்ற ஆனந்தம் என்ன ஆனந்தம்? வைஷயிகம் சுகம். வைஷம் என்றால் விஷயங்களிலிருந்து வருகின்ற சுகம், விஷயத்திலிருந்து வருகின்ற சிற்றின்பங்கள், சுகபோகங்கள். அதுக்கு என்ன என்ன பெயர் கொடுக்கிறார்? வைஷயிகம் சுகம், விஷயத்திலிருந்து வருகின்ற சுகம். யாருக்கு கிடையாது? ஆத்மாவிற்கு ந வித்யதே இல்லை. விஷயத்தாலே வருகின்ற சுகம், அது கொடுக்கக்கூடிய இன்பங்கள் ஆத்மாவிடத்திலே தோன்றுவதில். இதுதான் முக்கியமான கருத்து. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கருத்து இதுதான். இதத்தான் இங்கே சுகஸ்வரூபம் அப்படின்னு ஆத்மாவுக்கு லட்சணம் கொடுப்பதற்கு காரணமே, நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனுபவிக்கப் போகின்ற விஷய சுகங்கள் அல்ல, வெளியிலிருந்து வரக்கூடிய சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம், அதிலிருந்து வரக்கூடிய சுகமோ அல்லது உடலை சார்ந்து வரக்கூடிய சுகமோ அல்லது பிராணனை சார்ந்து வருகின்ற இந்திரியங்களை சார்ந்து வருகின்ற சுகமோ அல்லது மனதை சார்ந்து வருகின்ற சுகமோ அல்லது காரண சரீரத்தை சார்ந்து வரக்கூடிய சுகமோ உண்மையான சுகம் அல்ல. அவையெல்லாம் அந்த சுகம், முடிவுறுகின்ற சுகம், அழியக்கூடிய சுகம், மாறுபடுகின்ற சுகம், தோன்றி மறையக்கூடிய சுகம். இந்த சுகம் மாறாத அனந்தம் சுகம். அதனால்தான் இது ஆனந்தா. சத்துக்கு என்ன அழகான ஒரு விளக்கம் கொடுத்தார், சித்துக்கு என்ன அழகான விளக்கம் கொடுத்தார், இப்ப ஆனந்தத்திற்கு சுகத்துக்கு என்ன அழகான விளக்கம் கொடுத்தார். நாம நினைச்சுக்கிறோம் சுகம் என்பது ஆத்மா கிடையாது, நான் சுகம் இல்லாதவன். சுகம் வேண்டுமானால் நான் என்ன பண்ணியாகணும்? ஆசைப்படணும், ஆசைப்பட்டு கர்மத்தை பண்ணணும், கர்மத்தின் மூலமாக பலன் வரும், அது அனுபவிச்சாதான் எனக்கு சுகம் இருக்குன்னு. அதனால்தான் சுகத்தை தேடிய விஷயங்களை நோக்கி ஓடுகிறது. இங்க என்ன அழகா நம்ம குறிச்சு காட்டுறார், சுகம் என்பது உன்னுடைய சொரூபம். சுகத்தை தேடி நீ ஓட வேண்டிய அவசியம் இல்லை. சுகம் உன்னுடைய சொரூபம். அந்த சுகம் மாறாதது, தேசத்தால் வரையறுக்கப்படாதது, அது பூர்ண ஆனந்தம், மாறாத சுகம், அழியாத சுகம். இந்த சுகத்தை நாம் இப்ப எதோட ஒப்பிட்டு பார்க்கிறோம்? இந்த சுகத்தை நாம் எதோடு இணைத்து நான் இதுதான் சுகம் சொல்கின்றோம் என்றால்,
விஷயங்களோடு கொண்டு போய் இணைத்து விஷய சுகத்தை தான் ஆத்மாவுடைய சுகம் என்று தவறாக நினைக்கும். ராமேஸ்வரம் ரொம்ப அழகான உதாரணம் கொடுக்கிறார். ரொம்ப அழகான உதாரணம். ஆத்மாவுடைய சொரூபம் சுகம், ஆத்மாவுடைய சொரூபம் சுகம், மாறான சுகம். விஷயத்திலிருந்து உண்மையிலேயே சுகம் என்பது கிடையாது. அப்படியே விஷயத்திலிருந்து சுகம் வருவதை இருந்தாலும் அது ஆத்மாவுடைய சுகம் தான் அப்படின்னு நமக்கு புரிந்து கொள்வதற்காக என்ன உதாரணம் இருக்கிறார்? ஆட்டினுடைய எலும்பு அதை சூப்பாக மாற்றுகிறார். எப்படி நாம் விஜயபுரி சூப் குடிக்கின்றோமோ அதை போல எலும்பு, ஆட்டினுடைய எலும்பு சூப்பு, அதை நல்ல உள்ள எல்லாம் உறிஞ்சி குடித்ததற்கு பிறகு நாம் அந்த எலும்புக்கு போறோம். இந்த எலும்பானது சாலையிலே கிடக்கிறது, காய்ந்து போகிறது, அதுல ஒரு சாரும் இல்லை. ஆனால் இதை அறியாத நாய் என்ன பண்ணுகிறது? அந்த எலும்பு துண்டை எடுத்து தன்னுடைய கால்களால் பிடித்து வைத்துக் கொண்டு, நகராமல் இருப்பதற்காக காலால் பிடித்து வைத்துக் கொண்டு தன்னுடைய பற்களாலும் வாயாலும் கடிக்க ஆரம்பிக்கும். இந்த எலும்பை திரும்ப 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 கடிக்கும். ரொம்ப நேரம் முயன்று அந்த எலும்பு துண்டை கடிக்க அதிலிருந்து ஒரு மாற்றமும் இல்லை. எலும்பு துண்டிலே எந்த மாற்றமும் மாறா. இதனுடைய பற்கள் இதழ்களில் இருந்து, வாய் பகுதியிலிருந்து, தாடையிலிருந்து ரத்தம் வடிய ஆரம்பிக்கும். இந்த நாய் நினைக்கிறது எலும்பு துண்டிலிருந்துதான் நமக்கு சாரம் வருகிறது போல இருக்கு என்று தன்னிடத்திலிருந்து, தன்னுடைய பற்கள் இதழ்களிலிருந்தும் தாடையிலிருந்தும் தான், வாயிலிருந்தும் தான் இந்த ரத்தம் வருகிறது என்று தெரியாமல் எலும்பு துண்டிலிருந்துதான் அந்த ரத்தம் வருகிறது என்பதாக நினைத்து தன்னுடைய நாக்கால் அதை சுவைக்க ஆரம்பிக்கும். மீண்டும் எலும்பு துண்டை கடிக்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு பற்கள் வலிக்கிறது, தாடை வலிக்கிறது, வாய் வலிக்கிறது. சீச்சி, இந்த எலும்பு துண்டுல எந்த சுவையுமே இல்லை என்று தூக்கி எறிந்து விட்டு அது வேறொரு உணவை தேடி தூக்கி. இது அவர் கொடுத்திருக்கிற உதாரணம். விதவிதமான பொருள்களை, அது உறவாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், புகழா இருக்கலாம், பணமா இருக்கலாம், அழகா இருக்கலாம், அறிவா இருக்கலாம், அந்தஸ்தா இருக்கலாம், புண்ணிய பலனாக இருக்கலாம், தர்மமாக இருக்கலாம், எல்லாவற்றின் மூலமாக விதவிதமான சுகத்தை எல்லாம் சுவைத்து சுவைத்து சுவை. கடைசியில அந்த சுவை உண்மையிலேயே அதில் எதுவுமே இல்லை. சுவைக்கு உரியவனே நான் தான், பூர்ண ஆனந்தத்துக்கு சொந்தக்காரன் நான் தான் என்று உணராத வரை சிற்றின்பங்கள் கொடுக்கின்ற இன்பங்களிலேயே என்னுடைய காலத்தை முழுக்க நான் செலவு செய்து விடுகின்றேன். அந்த ஆனந்தத்துக்கு, சிற்றின்ப விஷய ஆனந்தத்திற்கு பின்னாடி பூர்ணமான ஆனந்த சொரூபி நான் என்று உணர்ந்து கொண்டு விட்டார். அந்த ஆனந்தம் 3 காலத்திலும் மாறுபடுவதில்லை. இடத்திற்கு ஏற்ப மாறுபடுவதில்லை, வஸ்துக்கு ஏற்ப மாறுபடுவதில்லை. பூர்ண ஆனந்த சுரூபியாக இவன் இருக்கின்றான். அத 4வது லட்சணத்துல ரொம்ப அழகா சொல்கிறார் பாருங்கள். யோவை பூமா தத் சுகம் ந அல்பே சுகமஸ்தி. இது சாந்தோக்கிய உபனிஷத்துல சொல்லுகிறார். ஸ்வேதகேதுவிடத்திலே உத்தாலகர் சொல்றார், யோவை பூமா தத் சுகம் ந அல்பே சுகமஸ்தி. அல்பத்தில் ஒரு காலத்திலும் சுகம் இல்லை அப்பா, அல்பத்தில் ஒரு காலத்திலும் சுகம். அல்பே சுகம் நாஸ்தி. அல்பத்திலே சுகம் என்பது இல்லை. என்னை தவிர்த்து இருப்பவை அனைத்தும் அல்பம்.
என்னை தவிர்த்து எது இருந்தாலும் அவை அல்ல. நான் ஒருவனே பூர்ணமான. அது என்ன அழகான வார்த்தையில போடுறாரு. யோவை பூமா, பூமா போட்டு பூர்ணமானவன் நான். நான் பூர்ணமானவன். நான் பூர்ணமானவனால நான் சுகஸ்வரூபி. என்னுடைய பூர்ணத்தன்மையை எந்த ஒன்றும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அதனால்தான் ஈஷாவாசி உபனிஷத்திலே முதல் மந்திரமே இவ்வாறு ஆரம்பிக்கின்றது. அதுவும் சாந்தி பாட்டு இவ்வாறு ஆரம்பிக்கின்றது. பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. பிரம்மன் பூர்ணம். பிரம்மணத்தில் தோன்றி வந்திருக்கக்கூடிய நாமும் பூர்ணம். பூர்ணா அந்த பூர்ணத்திலிருந்து பிரம்மனிடத்திலிருந்து பூர்ணம் உதச்சதே பூர்ணமானது வந்திருக்கின்றது. அந்த பூர்ணத்திலிருந்து அபூர்ணமாக இருக்கக்கூடிய எது இருக்கின்றதோ நீக்கிவிட்டால் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா அவசிஷ்யதே. பூர்ணம் மட்டுமே எஞ்சி இருக்கிறது. அந்த பூர்ணமானவன் தான் நான். எது பூர்ணமோ அது சுகம். பிரகலாதனை மடியிலே அமர்த்திக் கொண்டு பகவான் நரசிம்மமூர்த்தி உனக்கு என்ன வேண்டுமோ கேட்கிறார். பூர்ணமான குழந்தை அல்லவா? பூர்ணத்தை பார்த்ததற்கு பிறகு தனக்குள்ளும் தனக்கு வெளியிலும் எங்கும் அந்த பூர்ணத்தை பார்க்கின்ற குழந்தைக்கு ஒரு பொருளை கொடுத்துத்தான் பூர்ணத்தை கொண்டு வர வேண்டும். ஒரு பொருளை கொடுக்காமல் அதுக்கு பூர்ணமானதை கிடைக்காமல் பூர்ணமாக இருக்கும் என்று சொன்னால் அதற்கு பகவான் காட்சியை கொடுக்க மாட்டார். அது பூர்ணத்தை அனுபவிக்கின்ற காரணத்தினாலேதான் அந்த குழந்தைக்கு என்ன வேண்டுமோ கேட்கிறார். அந்த குழந்தை சொல்லுகிறது, உன்னையே பார்த்தது பூர்ணமானவனையே பார்த்ததற்கு பிறகு எனக்கு வேறு என்ன வேண்டும்? வயிற்றிலே நமக்கு இடைவெளி இருக்கும் போதுதான் அன்னத்தை இட்டு நிரப்பி பூர்ணப்படுத்திக்கணும், முழுமைப்படுத்திக்கணும். முழுமையானதற்கு பிறகு யாரும் மீண்டும் உணவை கொண்டு அடைப்பது இல்லை, முடியாது, அடைக்க முடியாது. காரணம் பூர்ணமாயாச்சு. என்னுடைய சொரூபம் பூர்ணம் என்று நான் உணர்ந்து கொண்டு விட்டால் அதன் பிறகு எனக்கு எந்த ஒன்றாலும் அபூர்ணத்தை கொடுக்கவும் முடியாது. எந்த ஒன்றை செய்தும் நான் பூர்ணத்தன்மை அடைய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் நான் பூர்ணமானது. என்னுடைய சொரூபம் பூர்ணம். எப்பேற்பட்ட ஆனந்தம்? அனந்தம் ஆனந்தா. இந்த மூன்றும் சத் சொரூபம், சித் சொரூபம், சுகஸ்வரூபம், இதுதான் ஆத்மாவுடைய சொரூபம், இதுதான் நீ என்று கடைசியில் எப்படி முடிக்கிறார் இந்த தலைப்பை? ஏவம் சச்சிதானந்த ஸ்வரூபம். இவ்வாறு ஏவம், இவ்வாறு சச்சிதானந்த ஸ்வரூபம், சச்சித் ஆனந்த ஸ்வரூபம். சத்து சித்து ஆனந்தம்தான் உன்னுடைய வடிவம் என்று ஸ்வாத்மானம் விஜானியா. ஸ்வாத்மானம் அதுதான் உன்னுடைய ஆத்மா, ஸ்வ ஆத்மா அதுதான் நீ என்று விஜானியா அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்வாயாக, உணர்வாயாக. இதுதான் ஆத்மா என்று அறிந்து கொள், உணர்ந்து கொள். ஏவம் சச்சிதானந்த ஸ்வரூபம் ஆத்மானம் விஜானியா. இப்போ நாம் என்ன நினைத்துக் கொண்டிருந்தோம் இத்தனை நாள் வரைக்கும்? மாறுபடுகின்ற விஷய சுகங்கள் தான் நம்முடைய சுகம் நினைத்துக் கொண்டிருந்தோம். இங்கே அதை எடுத்து
மாறாத உன்னுடைய சொரூபம் சுகம். வஸ்துக்களுடைய அறிவைத்தான் நம்முடைய அறிவாக நினைத்துக் கொண்டிருந்தோம். அறிபவனைத்தான் அறிவாக நினைத்துக் கொண்டிருந்தோம். இங்கே அதையெல்லாம் எடுத்த வஸ்து அறிவும் ஆத்மாவுடைய அறிவு அல்ல, அறிபவனுடைய அறிவும் ஆத்மாவுடைய அறிவு அல்ல. அப்ப யாரானா இந்த ரெண்டுக்கும் யார் ஒருத்தர் அறிவாக இருக்கிறாரோ அவர்தான் நீ. எது ஒன்று இருக்கிறது இருக்கிறது என்று சொல்லப்படுகிறதோ அந்த நாமரூபங்கள் நீ அல்ல. நாமரூபத்திடத்திலே எது ஒன்று மாறாமல் இருக்கிறதோ அது நீ, சத் சொரூபம். இதுதான் நான், சத் சொரூபம், சத் சித் ஆனந்தம், அதுதான் நான் என்று ஸ்வாத்மானம் விஜானியார் அறிய வேண்டும். இத்துடன் 2 தலைப்புகள் முடிந்திருக்கின்றன. நாம் இந்த புஸ்தகத்தை ஆரம்பிக்கும் போது 6 தலைப்புகள் என்று சொன்னோம், 5 அல்லது 6 தலைப்புகள் என்று சொன்னோம். அதுல முதல் தலைப்பு நாம் பார்த்துவிட்டோம், அதிகாரி அல்லது அதிகாரிக்கு உண்டான லட்சணம். அது நாம் ரொம்ப விரிவா பார்த்தோம், சாதன சதுஷ்டயம் என்று. 2வது ஆத்மாவுடைய சொரூபம், நம்மை பற்றின அறிவு. ஆத்மாவுடைய சொரூபத்தை முழுமையாக நமக்கு இதுவரை சொல்லி முடிச்சிட்டார். இனிமேல் எங்கே போயாக வேண்டும்? ஜகத்தை பற்றி, உலகத்தை பற்றின விசாரத்திற்கும் அந்த உலகத்தை படைத்தவனை பற்றின ஈஸ்வரனை பற்றின விசாரத்திற்கும் போயாக. அடுத்த தலைப்பு ஈஸ்வர ஜகத் விசாரம் அல்லது ஈஸ்வர ஜகத் ஞானம். ஈஸ்வரனை பற்றியும் ஜகத்தை பற்றியும் நமக்கு அறிமுகப்படுத்த போறார். அதுக்கு அடுத்து என்ன வரும்? 5வது தலைப்பா. ஏன்னா இது 2 ஈஸ்வரன் ஜகத் என்பதை 4. 5வது தலைப்பு ஜீவ பிரம்ம ஐக்கியம். 6வது பலன். இப்படி படிப்படியாக போகிறது. இங்கே நாம் இந்த 2வது தலைப்பை நிறைவு செய்திருக்கின்றோம். நான் இங்கே நிறுத்திக் கொள்கின்றேன். உங்களுக்கு இந்த ஆத்ம அனாத்ம விவேகத்திலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் முதலிருந்து ஆரம்பித்து ஆத்மா அனாத்மா 3 சரீரங்கள், 3 அவஸ்தைகள், 5 கோஷங்கள், அதை பற்றின விஷயங்கள் எல்லாம் முழுமையா பார்த்தோம். பிறகு சச்சித் ஆனந்தத்தை பற்றியும் பார்க்கணும். இது வரைக்கும் உண்டான விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம், பதில் தெரிந்தால் சொல்லுங்கள்.